ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம தமிழில் பேசும்போது நான் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணணும், நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், நான் இந்த கேமை முடிக்கணும், இந்த இந்த லெவலை முடிக்கணும், நான் இது விளையாடணும், இதை வந்து பார்க்கணும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகணும், இப்படி நிறைய விஷயம் நான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானர் சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், அதாவது நான் கட்டாயமாக இன்னைக்கு இதை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு லெசனில் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம முக்கியமாக ஹேவ் டு இல்லை ஹேஸ் டு வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ரொம்ப ஈஸி இது. இந்த ஹேவுக்கு நிறைய இடத்துல நிறையா விதமான ஒரு யூசஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயம் இப்போ நான் வந்து செய்ய வேண்டியிருக்கு கட்டாயமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஹேவ் டு ஹேஸ் டு வச்சு நம்ம சொல்லலாம். பட் அதுக்கு ஹேவ் நிறையா யூசேஜ் இருந்தாலும் இதை வந்து நம்ம இப்போதைக்கு இப்படி இதை வந்து அப்படியே படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசும்போது இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியிருக்கு, இதை வந்து செய்யணும், இல்லை அவள் செஞ்சாகணும், இல்லை நான் செஞ்சாகணும் இப்படிலாம் சொல்லணும்னா நீங்கள் இந்த ஹேவ் டு ஹேஸ் டு எல்லாம் வச்சு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், I have to go home. I have to go home அப்படின்னா நான் வந்து இப்போ வீட்டுக்கு போகணும். இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம், லேட் ஆகுது அப்படின்னா நான் இப்போ வீட்டுக்கு போகணும், கண்டிப்பாக லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு I have to go home, நான் வீட்டுக்கு போகணும். நெக்ஸ்ட் ஒன், I have to meet him. I have to meet himனா இப்போ ஒரு எமர்ஜென்சி, ஒரு மேனேஜரை பார்த்தாகணும், இப்போ ஒரு இடத்துக்கு உள்ளே போகிறோம், நான் கண்டிப்பாக அவரை பார்த்தாகணும், I have to meet him அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்கள பார்த்தாகணும். ஒரு ஒருத்தங்களை பார்க்க வேண்டியிருக்க ஒரு இடத்துலனா நான் கண்டிப்பாக அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I have to meet him அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், I have to change my room. I have to change my roomனா எனக்கு இப்போ நான் இருக்கிற ரூம் பிடிக்கல, என்னோட ரூமை நான் மாற்றி ஆகணும், I have to change my room. நெக்ஸ்ட் ஒன், they have to write their exam. They have to write their examனா இப்போ யாராவது ஒருத்தங்க பசங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஊருக்கு போகிறாங்க, எழுத முடியல அப்படின்னு வந்து பெர்மிஷன்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஆஸ் அ டீச்சராகவோ இல்லை ஆஸ் அ ஹெட்டாவோ நம்ம சொல்லும்போது இல்லை they have to write their exam, அவங்க வந்து எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும் அப்படி சொல்கிறதுக்கு, அதாவது கொஞ்சம் கட்டாயம் அப்படின்ற மாதிரி சின்னதாக சொல்கிறதுக்கு இந்த வந்து ஹேவ் டு வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தே ஹேவ் டு ரைட் தியர் எக்ஸாம், கண்டிப்பாக அவங்க எழுத வேண்டி இருக்கும் அப்படி சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹேவ் டு கெட் அப் ஏர்லி. ஐ ஹேவ் டு கெட் அப் ஏர்லி அப்படின்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். அண்ட் வி ஹேவ் டு பிளே வெல். வி ஹேவ் டு பிளே வெல்னா இப்போ நாளைக்கு வந்து ஒரு மேட்ச் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் டீமோட சேர்ந்து பேசும்போது நம்ம கண்டிப்பாக நல்லா விளையாண்டாகணும் அப்படின்னா வி ஹேவ் டு பிளே வெல், நல்லா விளையாண்டாகணும் அப்படி சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், we have to lead a healthy life. இது வந்து நம்ம எல்லாரும் சொல்லணும், நம்ம எல்லாரும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழணும். ஸோ we have to lead a healthy life. நெக்ஸ்ட் ஒன், I have to score good marks. இப்போ எல்லாருக்கும் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லா பசங்களும் நான் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கணும், அப்போ தான் நல்ல குரூப் கிடைக்கும், அப்போ தான் நல்ல காலேஜுக்கு போகலாம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு I have to score good marks, நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், எடுக்கணும். I have to select my group. I have to select my group. இப்போ வந்து 10th படிக்கிற பசங்களாம் சொல்லுவாங்க என்னோட குரூப் நான் செலக்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு I have to select my group. இப்போ நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு, எதுக்கு போகிறேன், I have to select my group, நான் என்னோட குரூப்பை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், you have to send the mail. You have to send the mail அப்படின்னா நம்ம இன்னொருத்தங்கிட்ட பார்த்து நீ வந்து இந்த மெயில் அனுப்பணும், கண்டிப்பாக மறந்துடாத, you have to send the mail, நாளைக்கு நீ அனுப்பிடு, you have to send the mail. நெக்ஸ்ட் ஒன், you have to work hard. You have to work hard அப்படின்றது நம்ம இப்போ இந்த பசங்க கிட்ட படிச்சுட்டு இருக்கவங்ககிட்டே சொல்லலாம், you have to work hard, எக்ஸாம்ஸ் வந்துச்சு, நல்லா நீ மார்க் வாங்கணும், you have to get good marks, so you have to work hard, நீ நல்ல மார்க் வாங்கணும், அதனால நீ நல்லா படி, you have to work hard. And next one, you have to sleep well. You have to sleep well அப்படின்னா நீ நல்லா தூங்கணும், நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு, அப்பதான் வந்து உன்னால நல்லா எக்ஸாம் எழுத முடியும், இல்லை நல்லா வேலை பார்க்க முடியும், you take rest அப்படி சொல்லலாம், you have to sleep well. இப்போ வந்து இதில் நம்ம வந்து அதாவது ஒரு விஷயம் நீ கண்டிப்பாக செய், அதாவது ஒரு கண்டிப்பா அப்படின்னு நம்ம வந்து இப்போ யூ ஷுட்டும் வச்சு நம்ம சொல்லலாம், யூ மஸ்ட் வச்சு சொல்லலாம். இந்த மஸ்ட் ஷுட் எல்லாம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல், ஷுட்ன்றது இன்னும் கொஞ்சம் கட்டாயம், மஸ்ட்னா ரொம்ப ரொம்ப கட்டாயம், ஹேவ் டு வந்து அது ரெண்டுக்கும் கொஞ்சம் கீழே, கட்டாயம் ரொம்ப கட்டாயமும் இல்லை, அப்படி ஒரு மாதிரி ஒரு மீடியேட், ஒரு என்னது இன்டர்மீடியட் லெவலில் போகிற மாதிரி, கொஞ்சம் மைல்டாக கண்டிப்பாக இதை நீ செய்ய, இதை வந்து நீ செஞ்சாதான் நல்லதுன்னு ஒரு அட்வைஸ் மாதிரியாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப கட்டாயம்னு சொல்ல முடியாது, ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லை ஒரு சஜஷன் மாதிரி, இதை நீ வந்து செய்ய, கண்டிப்பா நல்லது, செய்யணும், நீ இப்படிதான் செய்யணும், அப்படி வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சாஃப்ட் டோன்ல கொடுக்குற ஒரு அட்வைஸ் மாதிரி, இல்லை சாஃப்ட் டோன்ல கொடுக்குற ஒரு ஆர்டர் மாதிரி, அப்படி வந்து நம்ம ஹேவ் டு வச்சு சொல்லிக்கலாம். அதே இது நம்மளுடைய நெசசிட்டி, நான் வந்து செய்ய வேண்டியிருக்கு, இப்போ ஐ ஹேவ் டு கோ ஹோம், நான் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும், கண்டிப்பா லேட் ஆகுது, ஹேவ் டு கோ ஹோம், நான் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படி, அதாவது நம்மளுடைய தேவைகளை சொல்றதுக்கும் ஐ ஹேவ் டு,
நம்மளுடைய எந்த விதமான தேவை, இப்போ ஐ ஹேவ் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ், நான் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம தேவைகளை சொல்றதுக்கும் ஹேவ் டு வச்சு யூஸ் பண்ணலாம். இல்ல மித்தவங்க கிட்ட சொல்லும்போது யூ ஹேவ் டுன்னு சொல்லும்போது ஒரு சாஃப்டான ஒரு ஆர்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சாஃப்டா நம்ம சொல்றோம், ஆனா கொஞ்சம் அழுத்தமா சொல்றோம் அப்படி சொல்றதுக்கு யூ ஹேவ் டு அப்படின்னு சொல்றோம். இப்போ அழுத்தமே இல்லாம சொல்லணும்னா யூ டூ வெல், நல்லா பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு யூ டூ வெல். கொஞ்சம் அழுத்தமா சொல்றதுக்கு யூ ஹேவ் டு டூ வெல், நீ நல்லா செஞ்சு ஆகணும் அப்படி சொல்றதுக்கு. இப்போ ஹேஸ் டு வச்சு எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஹேவ் டு எதுக்கு யூஸ் பண்றோம், ஹேஸ் டு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஹேவ் டு அப்படின்னு எதுலலாம் வரும் அப்படின்னா ஐ, வி, யூ, தே இதெல்லாம் சொல்லும் போது ஐ ஹேவ் டு, யூ ஹேவ் டு, வி ஹேவ் டு, தே ஹேவ் டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஹேஸ் டு எப்படி எதுலலாம் வரும் அப்படின்னா சிங்குலர் ப்ரொனவுன்ஸ் இல்லை சிங்குலர் நவுன்ஸ் அதெல்லாம் வரும்போது he has to, she has to, it has to அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் இந்த have to has to வந்து வர்றதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோதான். அதெல்லாம் வந்து ப்ளூரல் ஃபார்மில் வரும், இது வந்து சிங்குலர் ஃபார்மில் வரும். மற்றபடி அர்த்தம் வந்து ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். she has to learn this lesson, she has to learn this lesson அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை இல்லை அவங்க ஸ்டூடெண்ட்டோட அம்மா கிட்ட இவ இந்த பாடத்தை படிச்சாகணும் கண்டிப்பாக படிக்க சொல்லுங்க அப்படின்னா she has to learn this lesson, இந்த பாடத்தை படிக்கணும் கண்டிப்பாக அப்படி. நெக்ஸ்ட் ஒன் he has to clean his room, he has to clean his roomனா அவன் வந்து அவனோட ரூமை க்ளீன் பண்ணணும், குப்பை மாதிரி வச்சிருக்கிறான், குப்பையா இருக்கு, he has to clean his room, அவன் ரூம் அவன் தான் க்ளீன் பண்ணணும் அப்படி கொஞ்சம் பொலைட்டான ஒரு ஆர்டர் மாதிரி சொல்றதுக்கு, அதாவது சாஃப்டான ஒரு ஆர்டரா சொல்றதுக்கு அவன் தான் அவன் ரூமை தான் க்ளீன் பண்ணிக்கணும் அப்படி சொல்றதுக்கு தான் he has to clean his room. நெக்ஸ்ட் ஒன் she has to get up early, she has to get up earlyனா இப்போ யாராவது ஒருத்தர் காலையிலாம் எந்திரிச்சு படிக்க மாட்டேங்கிறா இல்லை படிக்கிற டைம் இல்லை அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க சொல்லுங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்கள சீக்கிரம் எழுந்திரிக்க சொல்லுங்க, ஓகே சீக்கிரம் எழுந்திரிச்சா கொஞ்சம் டைம் எல்லாம் கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணலாம் ஈஸியாக அப்படி சொல்றதுக்கு she has to wake up early, இல்லை she has to get up early, wake up or get up, she has to get up early, அவள் வந்து சீக்கிரமாக காலையில் எழுந்திரிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் she has to score good marks. இப்போ வந்து யாராவது ஒருத்தர் இந்த குரூப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன வழி இருக்கு அப்படிலாம் கேட்டாங்கன்னா அவன் வந்து நல்ல மார்க் வாங்கினா அவன் வந்து கேட்ட மாதிரி குரூப் கிடைக்கும் அப்படி சொல்றதுக்கு she has to score good marks, அவன் நல்ல மார்க் வாங்கணும். நெக்ஸ்ட் ஒன் he has to select his group. இப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க, எதுக்கு வரணும் அப்படின்னா he has to select his group, அவன் வந்து அவனோட குரூப்பை செலக்ட் பண்ணணும். இப்போ ஆஃபீஸ்லேயே வந்து இருக்கிறாங்க, ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜர் கால் பண்ணிட்டு அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க யாரோ ஒருத்தவங்களை நீ ஆஃபீஸ்க்கு இப்போ வர சொன்னால் என்ன அப்படின்னா யூ ஹேவ் டு டூ திஸ் ஒர்க், இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருன்னா அவன் எதுக்கு வரணும் அப்படின்னா he has to do this work, அவன் இந்த ஒர்க்கை செஞ்சாகணும் அப்படி சொல்றதுக்கு. ஸோ அதனால he she எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ he has to select the group, அவன் வந்து அவனோட குரூப்பை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதனால அவன் வரணும். நெக்ஸ்ட் ஒன் she has to sign the paper, she has to sign the paper, ஏதாவது ஒரு பேப்பர் சைன் பண்ண வேண்டியிருக்கு அவளுக்கு அப்படி சொல்றதுக்கு அவ அந்த பேப்பரை சைன் பண்ண வேண்டியிருக்கு, சைன் பண்ணணும், she has to sign the paper. நெக்ஸ்ட் ஒன் he has to work hard, he has to work hard, அவன் நல்லா பணம் சம்பாதிக்கணும், லைஃப்ல நல்லா வரணும்னா என்ன செய்யலாம், he has to work hard, அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் இப்போ இங்கிலீஷ்லேயே நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் பட் எனக்கு வந்து அது வரமாட்டேங்குது, கிளியரா எனக்கு பேச முடியல, என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். இப்போ என் பையன் ஒழுங்கா பேச முடியல, அவனுக்கு என்ன படிக்கணும், he has to work hard, அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸோ he has to work hard. நெக்ஸ்ட் ஒன் she has to sleep well, யாராவது ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லை, என்ன ஆச்சு, ஒழுங்கா சரியா தூக்கம் இல்லைன்னா அவளை நல்லா தூங்க சொல்லுங்க, ஒழுங்கா நல்லா தூங்கணும் அவன் முதல்ல அப்படி சொல்லுவோம்ல, she has to sleep well. நெக்ஸ்ட் ஒன் he has to take rest, யாராவது ஒருத்தர் ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க, டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யணும், ரொம்ப டயர்டா இருக்கான் என்ன செய்யணும், அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா he has to take rest, அவன் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ இதுதான் வந்து இந்த have to and has to இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஹாவ்னா ஐ, வி, யூ, தே அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம have to அப்படி வச்சு செய்யறோம். he, she, itக்கு has to சொல்றோம். have to, has toனா என்னன்னா ஒரு கட்டாயத்தை சொல்றது, அதாவது இப்படி செய்யணும், இப்படி செஞ்சாகணும், இதுதான் நல்லது, அதாவது ஒரு அட்வைஸ் மாதிரியும் சொல்லலாம், சஜஷன் மாதிரியும் சொல்லலாம், இல்லை ஒரு சாஃப்டான ஒரு ஆர்டர் மாதிரி, இந்த மூணு விதமாகவும் சொல்றதுக்கு have to இல்லை has to வச்சு you have to, she has to அப்படி சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க இல்லை ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா
அப்போல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக இந்த have to has to வச்சு you have to do that, you have to do this இப்படி சொல்லிட்டு இந்த have to has to வச்சே வந்து ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம். ஸோ I'll meet you in the next lesson. Thank you. Bye.